நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. வணக்கம். சமீப காலம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வர்களை காதலிக்கிறவர்களை படுகொலை செய்வது என்பது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஏற்கனவே பல சம்பவங்கள், இன்னும் சொல்ல போனால் 2003 கடலூர் மாவட்டத்தில் கண்ணகி முருகேசன் என்கிற அந்த படுகொலை தமிழகத்தையே உலுக்கியிருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று அது தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகள் தடுத்து நிறுத்தின மாதிரி தெரியல. எனவே இதை தடுப்பதற்கும் இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் தப்பி விடாமல் இருக்கிறதுக்கு ஆணவ கொலைகளை தடுக்கிற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான பெரிய மாநாட்டையெல்லாம் நடத்தியிருக்கிறோம். சட்டமன்றத்தில் ஒரு தனி மசோதாவே அன்றைய தினம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது நாங்கள் கொடுத்துருந்தோம். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை CPM, CPI, விசிக கட்சிகள் சார்பில் சந்தித்து ஒரு தனி ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வற்புறுத்தியிருக்கிறோம். நிறைய திட்டங்களை, நிறைய சட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிற தமிழக அரசு இதில் மட்டும் ஏன் கொண்டு வர மாட்டேங்குதுங்கிறது நம்மளால் புரியாத புதிராகவே இருக்குது. இப்போ சமீபத்தில் காலனிங்கிற பேரெல்லாம் மாற்றிருக்காங்க. பல சாதி பயிரில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள், விடுதிகள் எல்லாம் சமூக நீதி பள்ளிக்கூடம்னு மாற்றிருக்காங்க. இப்படி பல சட்டங்கள், திட்டங்கள்லாம் செய்யக்கூடிய இந்த அரசு ஆணவ படுகொலைகள் நடக்கிற கொடூரமான இந்த கொலையை ஏன் தடுப்பதற்கு தனி சட்டம் கொண்டு வர மாட்டேங்கிறாங்கங்கிறது புரியாத புதிராக இருக்குது. அது தமிழக அரசுக்கு ஒரு நல்ல பெயரை ஈட்டி தராது என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி விருதாலயம் அரசகுழிங்கிற கிராமத்தை சேர்ந்த சூரியகுமார் என்கிற மாணவர் விருதாலயம் கலக்கூரில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் இப்போ இறந்துருக்கார். அவருடைய தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது ஒரு ஆணவ கொலை, என்னுடைய பையன் வேறு சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை திரும்ப காதலிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதை ஒட்டி தான் இந்த கொலை நடந்திருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இப்போ கூட சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதில் போலீஸ் போதுமான அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணலை. இதுவே பல நேரங்களில் இந்த மாதிரி வழக்குகள் வர்றபோது ஏற்கனவே பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், உயர்நீதிமன்ற தீர்ப்புலாம் இருந்த போதும் கூட காவல்துறை ரொம்ப மெத்தனமாக இருக்கிறாங்க, போதுமான அளவுக்கு வழக்கு போட மாட்டேங்கிறாங்க. காதல் தம்பதிகள் அதை மாவட்ட நிர்வாகம் பாதுகாக்கணுங்கிற தீர்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு காம்ப்ரஹென்சிவாக ஒட்டுமொத்தமாக தடை செய்வதை பாதுகாப்பதற்காக தான் நாங்கள் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம். அதே மாதிரி இந்த சூரியகுமார் கொலை சம்மந்தப்பட்டவரில் உரிய விசாரணையை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அது ஆணவ கொலை இருக்கிறதா என்பதை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நான் இந்த நேரத்தை கேட்டுக்க விரும்புகிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா இன்றைய தினம் நாடு முழுவதும் இருக்கிற பெரிய பிரச்சனையே நாடாளுமன்ற தேர்தலையே பாஜக தேர்தல் வாக்காளர் பட்டியலில் தில்லுமுள்ளு நடத்தி பல போலி வாக்காளர்களை சேர்த்து உண்மையான வாக்காளர்களை நீக்கி தேர்தலில் வெற்றி பெற்றது என்பது நாடு பூரா பெரிய விவாதமாக இன்றைக்கி மாறியிருக்கு. எனவே எனக்கு தேர்தல் ஆணையமே அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடுகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. அப்போ தேர்தல் ஆணையம் அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நடுநிலையான சுயேட்சையான ஆணையம் என்பது பாஜக ஆட்சியில் மீறப்பட்டிருக்கு. அது பாஜகவுடைய ஒரு கைப்பாவையாக மாறியிருப்பவருடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்திருக்கு. அவருடைய அடுத்த கட்டம் தான் இப்போ என்னென்னா தீவிர வாக்கு சேகரிப்பு திட்டம் சீர்திருத்த திட்டம் என்கிற முறையில் பீகாரில் கொண்டு வந்திருக்காங்க. முதல் கட்ட வாக்காளர் பட்டியலையே 65 லட்சம் பேரை பட்டியலேருந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, புதிய வாக்காளர்கள் யாருமே இந்த வாக்காளர் பட்டியலை சேர்க்கலை. 18 வயது அடைந்தால் சேர்க்கணுமா, அதை சேர்க்கவே இல்லை. இப்போ அந்த ஆவணங்களெல்லாம் வெரிஃபை பண்ணி எவ்வளோ பேரை நீக்க போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. எனவே இன்றைக்கி வாக்காளர் பட்டியலில் மோசடி பண்ணி ஒரு தேர்தல் தில்லுமுள்ள நடத்தக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைமை இந்தியாவில் உருவானால் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. மக்களுக்கு இந்த அரசாங்கம் பெரிய அடிப்படையான தேவைகளையோ வேலையோ வேலை வாய்ப்போ வருமானத்தையோ மற்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணலன்னு சொன்னால் கூட குறைஞ்சபட்சம் அரசியல் சாஸ்திரம் டாக்டர் அம்பேத்கர் சொன்னது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்கிற அந்த வாக்கையாவது உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ அந்த வாக்குரிமையை கூட தட்டி பறிக்கிற மோசமான நிலைமை என்பது வருது. நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் மத்திய அரசு அதுக்கான விளக்கங்களையோ அதை கைவிடுவதற்கான எந்த இதுவும் இல்லை. நிச்சயமாக அந்த போராட்டம் இன்னும் தீவிரம். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஊராக போய் நாங்கள் தமிழ்நாட்டை மீட்க போகிறோம், மக்களை பாதுகாக்க போகிறோம்லாம் சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன்,
அடிப்படை நாளைக்கு அந்த தீவிர வாக்கு சேகரிப்பு திட்டம் என்பது 2024 தமிழ்நாட்டுக்கும் வரப்போகுது. அப்போ எவ்வளோ பேருடைய வாக்குரிமை இங்கே பறிக்க போகிறாங்கன்னு தெரியாது. இவ்வளோ பெரிய பிரச்சனை நாடாளுமன்றத்தில் நடக்கிற போது ஏன் வந்து அதிமுக எம்பிக்கள் ஒரு வாயை கூட திறக்க மாட்டேங்கிறாங்க? மணிக்கணக்காக நாள் கணக்காக பேட்டி கொடுக்குற, நாள் கணக்காக பத்திரிக்கையாளர் பேசக்கூடிய எடப்பாடி ஏன் இந்த தீவிர வாக்கு சேவை திட்டத்தை கைவிடணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி, அது எடப்பாடி பழனிசாமின்னு இப்போ சொல்ல முடியாத ஒரு எடுபடி பழனிசாமியாக மாறிட்டார். அதான் உண்மை. இன்னைக்கு பாஜக எது செய்தாலும் அதுக்கு ஒத்துதுவராக தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கிறாருங்கிறத நான் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் அவர் கம்யூனிஸ்டுகளை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கார். எங்களை வந்து விமர்சனம் வைக்கிறத நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து விமர்சனங்கள் எங்கள் பேரில் வர்றதும் அதுக்கு தகுந்த பதிலளிப்பது எங்களுடைய கடமை என்கிற அடிப்படையில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கே முகவரி இல்லை, முகாந்திரம் இல்லை போன்ற இந்த மாதிரியெல்லாம் சொல்லப்போனால் சொந்த முகவரியை இழந்து நிற்பது அதிமுக தான். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அரசியல் கட்சிகளுடைய கொடிகளை எல்லாம் அப்புறப்படுத்தணும்னு ஒரு தீர்ப்பு வந்தது. எல்லா கட்சி கொடிகளையும் மாவட்டங்களில் அப்புறப்படுத்தினாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு அதுக்கு தடையாணை பெற்று இன்றைக்கி எல்லா கட்சிகளும் அதில் வந்து இணை மதுக்கு தாக்கல் செய்யணும் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு அந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்குன்னா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்ட வழக்கில் தான் அந்த விசாரணை வந்திருக்கு. இன்றைக்கி அதிமுக கொடி தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் கொடி இன்றைக்கி பறக்குதுனாலே அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்ட வழக்கு தான் அடிப்படையான காரணம். ஏன் அதிமுக சார்பில் இந்த மாதிரி ஒரு வழக்கு போடுறதுல என்ன எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு இது ஏன் போட மாட்டேங்கிறாரு? பெரிய கட்சிகள் கூட யாருமே இன்றைக்கி போடலை. எனவே தமிழ்நாட்டுடைய மக்கள் உரிமை பாதிக்கப்படுகிற போது உரிய முறையில் குரல் கொடுக்குற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கி சென்னையில் வந்து துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் 10 நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரையில் தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த பணிக்கு ஒப்படைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சமூக சீர்கேடு. அதை தமிழ்நாடு அரசு செய்யக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு பூரா போராடிக்கிட்டு இருக்கிறோம். போராடக்கூடிய தொழிலாளிகளுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி துப்புரவு பணியை வந்து ஒப்பந்த பணியாளர் மாற்றின காரியத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததே யார்? பழனிசாமி ஆட்சியில் தானே கொண்டு வந்தார். இன்றைக்கி அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஏதோ சிபிஎம் வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்குன்னு பேசுகிறார். எனவே தமிழ்நாட்டில் மக்கள் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில், 4.5 ஆண்டு கால எடப்பாடி ஆட்சியில் எவ்வளவு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்க முடியுமோ அவ்வளவையும் இழைச்சிட்டு அவர் ஏதோ புனித பிறவி மாதிரி பேசுறதுங்கிறதெல்லாம் பொருத்தமாக இருக்காது என்று தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். எனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் இந்த மாதிரி தொழிலாளி விவசாயிகளுடைய உரிமையை பாதிக்கக்கூடிய அந்த நடவடிக்கை கண்டிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் எதிர்த்து போராடுவோம். பாஜகவை வீழ்த்துகிற கூட்டணியில் நாங்கள் திமுகவோடு இருப்போம் என்பது வேறு. ஆனால் மக்கள் பாதிக்கிற பிரச்சனையில் எந்த நேரத்தில் நாங்கள் சமரசமற்ற முறையில் போராடுவோம். தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோங்கிறத நிறைய உதாரணங்களை நான் வந்து சொல்ல முடியுங்கிறது தான் இந்த நேரத்தில் வந்து நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏற்கனவே நாமெல்லாம் போராடி தான் அது வந்து அரசு பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசு பல்கலைக்கழகம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. பல முறை உயர்கல்வித்துறை அமைச்சர்களை பார்த்து பேசியும் கூட அங்கே வந்து என்ன மாதிரிலாம் 10 வருஷம் 12 வருஷம் வேலை செஞ்ச தொழிலாளிகள் இன்னும் பணி நிரந்தரம் செய்யப்படலை. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு நீக்கினாங்க. இப்போ திரும்ப போராடி வேலையில் நீக்க உத்தரவை ரத்து பண்ணியிருக்காங்க. பல்லாண்டு காலம் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை கொடுக்கணும்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த ஆணையை போட்ட பிறகு அந்த ஆணையை அமுல்படுத்த அந்த நிர்வாகம் மறுக்குது. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த சங்க நிர்வாகிகள் பலர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை சஸ்பென்ஷன் எடுத்து அங்கே நடக்கிற உரிமை போராட்டங்களை தடுக்கிறாங்க. பல பேர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தை பாதுகாப்பதற்கு அந்த நிர்வாகம் அக்கறையோடு இல்லாமல் அதை எப்படியாவது இன்னும் சிதைக்கிறதுக்கான மொழிங்கிறது தான் பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு சமீபத்தில் விரைவில் முதலமைச்சரை கூட நாங்கள் சந்தித்து பேசலாம்னு இருக்கோம், அல்லது சம்மந்தப்பட்ட அமைச்சர்களோடு சந்தித்து பேசலாம்னு இருக்கோம். ஒருவேளை இதே நிலைமை நீடிக்கும்னா எப்படி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசுடைமையாக்க வேணும் என்பதற்கு சிதம்பரத்தில் மாவட்டத்தில் ஒரு வலிமிக்க போராட்டத்தை நாங்கள் நடத்தினோமோ அதே மாதிரி ஒரு வலிமிக்க போராட்டத்தை எல்லாரையும் இணைத்து கொண்டு நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.
பல இடங்களில் இந்த நீர்நிலை புறம்போக்கில் இருக்கிறவங்க பூரா இடித்து அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. சிதம்பரத்தில் ஒரு 1000 குடும்பங்களுக்கு மேலே அப்புறப்படுத்தி எல்லாம் அகதிகள் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே என்னுடைய தலைமையில் போராட்டம் நடந்து ஆர்டிஓ எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. விரைவில் அவங்களுக்கு வந்து இடம் கையகப்படுத்தி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தருவோன்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாங்க. இப்போ 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலை. இப்போ மீண்டும் அந்த போராட்டத்தை அங்கே நாங்கள் துவக்குவது என்று இதெல்லாம் எடப்பாடிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஏதோ வாயை மூடிட்டு சும்மா இருக்கோங்கிற மாதிரி அவர் பேசுகிறாருன்னா எந்த உலகத்தில் இருக்காருன்னே புரிய மாட்டேங்குது. பாஜகவோடு அவர் போய் சேர்ந்தாருன்னா பாஜகவோட இருந்து போக வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு உண்மைக்கு மாறாக எதுக்கு பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி.